வைத்து பேனாவையும் பெரும் பூக்களையும் உள்ளங்கைகளில் ஏந்தி கொண்டு 26 ஆண்டுகளாக நடந்து வருகின்றது கவிமாலை. கைதட்டலாம். இந்த மாத நிகழ்வு எங்களுக்கு 300வது மாதாந்திர சந்திப்பு நிகழ்வும் கூட. 300 என்பது வெறும் எண் மட்டும் அல்ல. 300 எண்ணங்கள், 300 அனுபவங்கள், 300 சொற்கூட்டங்கள், 300 கவிதை அரங்கேற்றங்கள். முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி நிலம் பூத்து மலர்ந்த நாள் ஒன்றில் தமிழ் நம் நாட்டில் அரியணையில் ஏறி அமர்ந்தது. 60 ஆண்டுகளில் நல் அறத்துடன் யானையின் பாதங்களோடு தங்க ஏணியில் ஏறி அமர்ந்து வீணையின் தந்திகளை மீட்டிக்கொண்டே 4 டிராகன்கள் பூட்டிய சாரட்டில் ஏறி அமர்ந்து நம் மொழியும் நல் ஆட்சியும் ராஜபவனி வருகின்றன. நாட்டின் வடக்கு பகுதியில் சிவப்பு வானத்தில் 73.8 விழுக்காடு வெள்ளை நட்சத்திரங்கள் நேற்று இரவு பட்டொளி வீசி பறந்ததை பார்த்தீர்களா? இவர் நெஞ்சுக்குள் வசிக்கும் நீசுன் வாசிகள் நேற்று பறித்த ஏலக்காய் வாசம் வீசுவது போல் வெற்றி வாகை சூடி மக்கள் கூட்டத்தின் நடுவே மரகதமாய் பெரும்பான்மையாய் வெற்றி பெற்று தன் கட்சியையும் வெற்றி பெற வைத்து நட்சத்திரமாய் இங்கு வருவதற்காக காத்திருந்த சட்ட மற்றும் உள்துறை அமைச்சர் திரு க. சண்முகம் அவர்கள் இன்று அவர் இங்கே இருந்திருக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், எலெக்ஷன் ஃபீவர் முடிந்ததுடன் அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல். அதனால் அவரால் இன்று நம்முடைய நிகழ்விலே கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருக்கு பதிலாக திரு முரளிப்பிள்ளை அவர்கள் நம்மோடு இணைவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மொழிக்கு கிரீடம் சூட்டியது போல் தமிழ்மொழி மாத விழாக்களை முன்னின்று நடத்தியிருக்கும் வளர்த்தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு நசீர் கனி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். திரு பிச்சிலிக்காடு இளங்கோ அவர்கள் பொன்னாடை கோர்த்துவார்கள். பொன்னான உங்கள் கைத்தட்டலோடு பொன்னாடையை கண்டு இப்படி பயந்த ஒருத்தரை நான் முதலாக பார்க்கின்றேன். புதுமை தேதி மா அன்பழகன் ஐயா அவர்கள் ஏலக்காய் மாலை அளிப்பார். இந்த ஏலக்காய் மாலை ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி வந்துள்ளது. எங்கிருந்து? திண்டுக்கல் குடிபகுதியில் நேற்று வெற்றி வாக்கு சூடிய திரு முரளிப்பிள்ளை அவர்களுக்கு இறைமதி அளித்த அவர்கள் இன்று வெற்றி கிரீடம் சூட்டுகிறார். இங்கு அவர்கள் நிறைவு பரிசை வழங்குகிறார். இப்பொழுது ஒரு புகைப்படம். புகைத்தல் உடல்நலத்திற்கு கேடு, புகைப்படம் எடுத்தல் மனநலத்திற்கு கேடு. சிங்கப்பூர் தமிழ் கவிஞர்களின் படைப்பாற்றலை ஊக்கப்படுத்துவதற்காக சிறந்த கவிதை நூலுக்கு வழங்கப்படுகிறது தங்கப்பதக்க விருது. இத்தங்கப்பதக்க விருதை ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை
அதிபர் திரு ராஜ்குமார் சந்திரா அவர்களுடைய அன்னை திருமதி தனலட்சுமி ராமச்சந்திரா அவர்கள் நினைவாகவும், டாக்டர் சுவாமிநாதன், திரு பாலசுப்ரமணியம் ஆகியோரின் தந்தையார் வெண்பா சிற்பி இக்குமரம் அவர்கள் நினைவாகவும் வழங்குகிறோம். இக்குமரம் அறக்கட்டளையின் சார்பில் திரு பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முடிவுகளை அறிவிக்கும் தருணம். இன்று தங்கப் பதக்கம் பெறப்போகும் கவிதை நூல் 1, 2, 3 கவிஞர் மகேஷ்குமாரின் ஒரு புத்த மதியம் கவிதை நூல் 2025 ஆண்டு சிறந்த கவிதை நூலுக்கான தங்கப் பதக்கத்தை பெறுகிறது. அமைச்சர் அவர்கள் பொன்னாடை போன்ற திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த விருதை வழங்குவார். விருது பெற்ற கவிஞர் மகேஷ்குமாருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துகள், பாராட்டுகள். அவரை ஆங்கில மேடை கழிக்கிறோம். பொன்னாடை போட்டி விருதை வழங்குவார். என்னுடைய பள்ளி தோழியின் தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தனிப்பட்ட முறை இசை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு சிறப்பு விருந்தினர் அமைச்சர் திரு முரளி பிள்ளை அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். அடுத்து இந்த நாடகம் அரங்கேற முக்கிய பங்காற்றிய நாடகத்தின் இயக்குனர், அதிபதி அனைத்துலக நாடக குழுவின் நிறுவனர் புகழேந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு சிறப்பு விருந்தினர் அமைச்சர் திரு முரளி பிள்ளை அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். விமான நிலைய செயல்பாட்டு திட்டமிடல் சிங்கப்பூர் சாங்கி அனைத்துலக விமான நிலையம் திருமதி ஷாலின் யோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். We would like to welcome the Charlotte Yeo, Senior Manager Airport Operations Planning, Singapore Changi International Airport, to join us on stage. முதல் 13 ஆண்டுகள் விடாமுயற்சி செய்து விமான நிலையத்தில் மற்ற 3 அதிகாரத்துவ மொழிகளுடன் இதுதான் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். நன்றி. சிங்கப்பூரில் பன்முகத்தன்மைக்கு ஏற்ப தமிழ் மொழிக்கு சம அமைச்சர் திரு முரளி பிள்ளை அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய
நீங்கள் ஒரு இசை செல்வ கடலில். யார் அந்த நித்திலம்? அவரை பற்றி அறிய நாம் இந்த கதையை முதலிலிருந்து தொடங்க வேண்டும். வறுமையில் வாடும் புலவர்கள் பொன்னுக்கும் பொருளுக்கும் மன்னர்களை நாடி புகழ் பாடுவார்கள். ஆனால் இந்த புலவர் குணசாகரனோ தான் எழுதிய நூல்களையும் நரைப்பிரர்களின் கடைசி வாரிசான பிச்சாதனன் எனும் குறுநில மன்னனிடம் தன் மனைவி நித்திலத்துடன் சென்றான். அங்கு நடந்தது என்ன? இதோ நித்திலம், வா. படி படி கேட்கிறேன். பொதுவானவர் தான். கேவலம் நீ ஒரு பெண். மன்னர் முன் மண்டியிட்டு பேச வேண்டிய நீ எனக்கு புத்தி போட்ட வந்து விட்டாயா? காவலனே, அந்த ஓலைச்சுவடிகளை என்னிடம் கொடு. அண்ணா, என் ஓலைச்சுவடிகள். உனது யாப்பருங்கல காரிகையையும் அதன் உரை நூலையும் படித்துவிட்டு பிறகு கூறுகிறேன். அதை எரிக்கலாமா இல்லை உதைக்கலாமா என்று. மன்னரே, என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? என் மொழியை வளர விடாமல் உன் புலமையில் புதினத்தை படைக்கிறாய், அதுவும் தமிழில். தவறு செய்து விட்டாய் குணசாகரா. மன்னரே, நான் முடிவு செய்து விட்டேன். அந்த ஓலைச்சுவடிகளை எரித்து விடு, பறித்து விடு. அண்ணா, இதுவா ஒரு மன்னர் செய்யும் வரம்? அறத்தை காக்க வேண்டிய அரசனே அந்த அறத்துக்கு ஊறு விளைவிப்பது விந்தையாக இருக்கிறது. இதோ இங்கு நிற்கும் என் கணவர் என்ன பிழை செய்தார்? யாப்பெருங்கல காரிகையையும் அதற்கு இவர் எழுதிய உரை நூலையும் நீ வெளியிட்டு கொடுப்பாய் என்று நம்பித்தானே உன்னிடம் கொண்டு வந்தார். நானா கேவலமானவன்? அதை பறித்து வைத்து நாடகமாடும் நீதான் மிக கேவலமானவன், கேடு கெட்ட கொடுமையானவன். நீயா என்னை கேட்பதற்கு? பாதிக்கப்பட்டவரின் பாரியாள். என்னையின்றி உன்னை கேள்வி கேட்க யாருக்கு உரிமை உண்டு மன்னனே? உரிமை? மனைவி என்கிற உரிமையில் பேசுகிறாயோ? பேசு 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 பேசு. என்னை எதிர்த்து பேசினாலும் நீ அழகாய்த்தான் இருக்கிறாய். அதுவும் என் இதயம், என் கண்கள் வழியாக உன்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறது அழகியே. அதுவும் என்னை எதிர்த்து நீ செய்யும் அந்த தர்க்கத்தினாலேயே எனக்கு உன்னை மிக மிக மிகவும் பிடித்திருக்கிறது. மன்னரே, நீங்கள் அத்துடன் மன்னரே. முட்டாள், அவனை எழுத்து இருக்கமாக பிடி. தலைவணங்க வேண்டிய நீ அந்த நீதியை காலடியில் போட்டு மிதிக்கிறாய். மன்னனே கேள், நாங்களும் உன்னை போல் சமணித்து என்னை ஆட்கொண்ட சிவபெருமானிடம் உனக்காகவும் நாட்டுக்காகவும் வழிபட்டு வர விரும்புகிறேன். நீ அதற்கான ஏற்பாடுகளை வழக்கம் போல் செய்துவிட்டு எனக்கு செய்தி அனுப்பு. உத்தரவு தாயே. கபிரகன் குருவின் வீடான 9ஆம் வீட்டில் தவறும் மாதவி. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கே அவதேசம் செய்ததாக கூறப்படும் மாதமும் இதுவே. தாயே, உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து எனக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? உண்மைனே, உனக்கு முன் பிறந்த அண்ணன் இன்று உடன் இருந்தால் நீ மகிழ்ச்சி கடலில் நீந்திருப்பார், உவகையில் இழைத்திருப்பார். அண்ணன் ஆண் பக்க பலமாக
இளவரசியே, அதற்காக முன்னுள் பெண் என்ற ஈடுபாடு இருந்தால் அதை இன்றைய வீரடி மண்ணோடு அழித்து விடு. அறிவும் வீரமும் ஆணுக்கு மட்டுமே சொந்தம் என்ற எண்ணத்தை உடைத்தெறி. உன்னை பலவீனமானவள் என சீண்டுவோருக்கு உன் உடை வாழாலும் வீச்சாலும் சுழற்றி சுழற்றி அடித்து பதிலடி கொடு. பயம் என் மனதை ஆட்கொண்டு விட்டால் பயம் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படு. மனசாட்சிக்கு மட்டும் பயப்படு, வேறு எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அப்போ நான் எப்படி வாழ்ந்து காட்டுவது? களத்தில் சமன் செய்து சீர்திருக்கும் உன் திறனறிந்து பேடிகளும் பதர்களும் கடல் மூத்து பொடியில் நண்டுகளாய் பழையில் ஓடி ஒளியட்டும். நீ இந்நாட்டு ஒவ்வொரு குடிமகனுள்ளும் வாழ்ந்து காட்டு. உங்கள் அறிவுரைக்கு பின் எனக்கு கரிமுகத்து தும்பிக்கையாய் நம்பிக்கையும் வாழ்ந்து காட்டி சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையும் துளிர்த்து விட்டது மகாராணி, துளிர்த்து விட்டது. என்னை தேக்கும் நேரம் வந்துவிட்டது. பாருங்கள், தங்கள் அறைக்கு போவோம் மகாராணி. அங்கு ஏதோ நடக்கப் போகிறது. யார் அங்கே? அது உனக்கு தேவையில்லை. உள்ளே விடுங்கள். ஏதோ இழந்ததை போல் தோன்றுகிறான். வந்து விட்டாய், சொல்ல வந்ததை சொல் அரசரிடம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குணசாகரன். அடிப்படையில் நான் ஒரு தமிழ் புலவர். புலவரா? தமிழ் புலவரா? யார் அங்கே? புலவருக்கு இருக்கையிட்டு தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்கவும். மிக்க நன்றி மன்னா. தாங்கள் செய்யும் இந்த சிறப்புக்குரியவன் நான் அல்ல, என்னோடு வாழும் தமிழ்தான் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் மன்னா. தங்களது தமிழ் உணர்வையும் தாங்கள் நல்கும் ஆதரவையும் இதுகாரும் தெரியாமல் இனற்று தவளையாக மூடனாக இருந்து விட்டேன் அரசே. அதை நினைத்து வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எஞ்ஞான்றும் இருக்கும் என்னுள் இந்த நன்றி. சரி புலவரே, வந்த செய்தியை கூறுங்கள். சொல்கிறேன் மன்னா. மனவேகத்தாலும் உடல் வேகத்தாலும் ஓட்டமும் நடையுமாக வந்த கணைப்பை சற்று தளர்த்திக் கொள்கிறேன் மன்னா. அமருங்கள், முதலில் அமர்ந்து கொண்டு பேசுங்கள். நன்றி மன்னா. கேளுங்கள் அரசே. செய்யும் யாக்களுக்கு இயற்றப்பட்ட விதிமுறைகளுக்கு யாப்பு என பொருள் அறிவீர்கள் தானே. தொல்காப்பியரும் தனது தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் யாப்பிலக்கணம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பிற்காலத்தில் மேலும் சில பாவினங்களும் வந்து சேர்ந்தன. ஒட்டுமொத்த செய்யுள்களுக்கும் சேர்த்து ஒரே இலக்கண நூலாக எழுதப்பட்ட நூலே யாப்பருங்கலக்காரியம். என் குருநாதர் அமுதசாகரால் எழுதப்பட்ட நூல் அது. அந்த நூலுக்கு உரை எழுதியவன் யானே அரசு. உமது ஒவ்வொரு சொல்லும் என் செவிக்குள் தேன் அமுதமாய் வந்து பாய்கிறது. சரி, இப்போது உன் முறையீடு யாதோ? என் குருநாதரின் யாப்பருங்கல காரிகை நூலையும் அதற்கு நான் எழுதிய உரை நூலையும் எனது பிரிதொரு நூலான சிவகேசியை எடுத்துக்கொண்டு அந்த களப்பிர மன்னனான பிச்சாதனிடம் அரங்கேற்றி தர கேட்டு சென்றேன் மன்னன். அங்கேதான் அரசே நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. போயும் அவனிடமா சென்றீர்கள்? அரசே, முதலில் பதறாதீர்கள். நடந்தவற்றை பதற்றமின்றி கூறுங்கள். அரசே, என் இளம் மனைவி நித்திலத்தையும் என்னுடன் அழைத்து சென்று விட்டேன் மன்னா. அதுதான் நான் செய்த மாபெரும் பிழையாக அமைந்துவிட்டது அரசே, மாபெரும் பிழையாக அமைந்துவிட்டது. என் மனைவியின் பேரழகில் மயங்கிய அந்த கொடுங்காரன் பிச்சாதன்
அவளை ஆட்கொண்டு விட்டான் அரசு. அதோடு மட்டுமில்லாமல் எனது ஒரு நூலை என் கண்ணுக்கு எதிரில் எரித்து விட்டான். இங்கே என் மற்ற நூல்களையும் எரித்து விடுவானோ என்று அஞ்சி உங்களை தேடி வந்தேன். எழுத்தாணி பிடிக்கும் இந்த ஏழை புலவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கும் பலம் ஏது வண்ணம். தரணி போற்றும் தலைமகளே, என் அருமை மனைவியை மீட்காவிட்டால் நிறுத்தும். நீ என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பது புரிகிறது. அரசு யாப்பெருங்கலக்காரிகை நூலையும் அதன் உரை நூலையும் மீட்டுத் தந்தால் மன்னர் எனக்காக செய்வதாகும். இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கே செய்யும் அருட்கொடையாகும் அரசு. பொன்னையும் பொருளையும் மீட்டுத் தருவதை விட அரிய தமிழ் இலக்கண இலக்கிய கருவூலங்களை மீட்டுத் தருவதில் கிடைக்கும் மகிழ்ச்சி தனி மகிழ்ச்சிதான் என்பதை உணர்ந்தே இருக்கிறேன். அப்படியே செய்கிறேன். புலவரே, உமக்காக அல்ல, நமக்காக, நம் இனிய தமிழுக்காக. இது என் தாய் மீது ஆணை, என் தமிழ் மீது ஆணை. புலவரே, உங்கள் மனைவியும் எமக்கு ஒரு தாய்தான் புலவரே. உங்கள் வாழ்க்கை துணை என்பதை மறந்து அவளை பெண்ணின் வடிவமாய், பெண்மையின் அடையாளமாய் பாருங்கள். புலவரே, நடந்தது நடக்கட்டும். நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள். அகம்பா, புலவரை முல்லைத் தோட்டத்து காப்பகத்தில் பத்திரமாக வைத்திருங்கள். சரவாசி. பாவம் இந்த ஏழை புலவனின் இல்லக்கிழர் நிற்கிலம் கழுகு வாயில் மாட்டிக்கொண்ட கெளுத்தி மீனைப் போல் எந்த நிலையில் இருக்கிறாளோ, என்ன பாடுபடுகிறாளோ. கொஞ்சம் தண்ணீர் விட்டேன் அல்லவா? கொடுக்கக்கூடாது. அழகு உண்மையிலே அழகுதான். உலகர்க்கெல்லாம் அழகான மனைவி நமக்கு எங்கே? எங்க என்ன செய்கிறாய்? ரசித்துக் கொண்டிருந்தேன். நம் தரத்திற்கு ரசிக்க தான் முடியும், மன்னர் மாதிரி ருசிக்கவா முடியும்? நீ சென்று குகையின் வாயில் போய் நில். ரசிக்க கூட விடமாட்டான். என்ன அப்படி வைத்து பார்க்கிறாய்? ஓ, நஞ்சு கலந்த தண்ணீர் என்று ஐயுறாயோ? நான் உன்னை ஐயுறவில்லை அப்பனே. என் உயிருக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அந்த பிச்சாதனன் வந்து உன்னை கொன்று விடுவான் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவன் மீண்டும் என்னிடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறான். பெண்ணே, செய்தி அறிந்த என் மனைவி கூட உனக்காக இறக்கப்பட்டு என்னிடம் ஒன்று சொன்னார். வாய்ப்பு இருந்தால் உன்னை யாருக்கும் தெரியாமல் விட்டுவிடு என்று. அவள் கேட்ட கேள்வி என்னை யோசிக்க வைத்தது. ஆனால் என்னால் அவளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏன் நீ அவளுக்கு பதில் சொல்லவில்லை? ஏனென்றால் நம் இருவரின் சிந்தனை வெளிப்பாடுகளில் வேறுபாடு விட்டது. அவள் ஒரு நல்ல பெண்ணாக சிந்தித்திருக்கிறாள். நான் ஒரு ஏழை அடிமையாக சிந்தித்திருக்கிறேன். ஆனால் அவளிடம் நான் ஒன்று சொன்னேன். எது நடந்தாலும் மன்னர் வெளியே போகும்போதும் வரும்போதும் அவள் கண்ணில் தென்பட்டு விடாதே. ஏனென்றால் அவளும் உன்னை போல் கொஞ்சம் அழகாகத்தான் இருந்தாள். அழகில் இருக்கும் ஆபத்தை புரிந்து கொண்ட நீ அதிகம் சிந்திக்காதே. மதி குழம்பி போய்விடும்.
கவலைப்படாதே. நீ என்னை விடுவித்தாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். என் கணவர் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அதுதான் எனக்கு சிறப்பு. எப்பாடுபட்டாவது அவர் வந்து என்னை காப்பாற்றுவார். வீர குலத்தில் தோன்றிய மர தமிழனின் பரம்பரை அவர். யாருக்கு மஞ்சா போர்க்குணம் மிக்கவர் அவர். படித்தவர், திறமையானவர், பார் போற்றும் புலவர் அவர். எப்பாடுபட்டாவது ஊர் மக்களை திரட்டி கொண்டு வந்தாவது அவர் என்னை காப்பாற்றுவார். அவரை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. அவர் என்னை காப்பாற்றாவிட்டாலும் நான் கொண்டிருக்கும் வாழ்க்கை நெறிமுறை என்னை காப்பாற்றும். நான் கொண்டிருக்கும் தமிழ் பண்பாடு ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நிச்சயம் என்னை காப்பாற்றும். வருவார், அவர் நிச்சயம் வருவார். வந்து என்னை காப்பாற்றுவார். அவர் அவ்வளவு பெரிய பலசாலி என்று நீ நம்புகிறாயா, அல்லது போர் குணமிக்க வீரன் என்று நினைக்கிறாயா? பலமும் வீரமும் உடலில் இல்லாவிட்டாலும் உள்ளத்தில் கொண்டிருப்பவர் தான் என் கணவர். தந்திரமாகவும் செயல்படலாம் அல்லவா? பின்னே மன்னர் குகைக்குள் நுழைந்து விட்டான். வரட்டும். வந்தால் நான் ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறேன். வரட்டும். அரசே, நம் இளவரசி ஒற்றற்படைக்கு தலைமை தாங்குகிறார். அவர் ஆணையின்படி நம் ஒற்றன் ஒருவன் உக்கிராபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். இந்நேரம் அவன் சில கால தூரங்கள் கடந்திருப்பான். மகிழ்ச்சி. இளவரசியின் இந்த துரித நடவடிக்கையை மெச்சுகிறேன். அரசே, வழக்கம் போல் நம் பிச்சாதனுக்கு ஓலை அனுப்பி உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை புலவன் எங்களிடம் புகழடைந்திருக்கிறான். அவனிடமிருந்து பறிக்கப்பட்ட நூலையும் அவர்தம் இல்லாளையும் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுவதுதானே மரபு. இதுதானே போர் இலக்கணம். அரசே, நீர் கூறுவது உண்மைதான். ஆனால் அது இதற்கு பொருந்தால். திடீரென அவன் மீது படையெடுத்தால்தான் நமது திட்டம் நிறைவேறும். விடுவதற்குள் படைகள் அனைத்தையும் தயார் நிலையில் வை. அகம்பா, போருக்கு புறப்படு. உத்தரவு அரசே. ஒழுங்காக போடும். நீ என்ன இந்த உடையுடன்? கொஞ்சம் பொறுத்திருங்கள். நீ என்ன இந்த உடையுடன் என்னுடன் போருக்கு வரப்போகிறாயா? ஆமாம் இளவரசி. இல்லை, எனக்கு புரியவில்லை. நான் உன்னை அழைக்கவில்லையே. போருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? உன் கையுக்கும் காலுக்கும் என்ன உறவு காட்சிக்கா? இளவரசி, தாங்கள் அழைக்காவிட்டால் என்ன? உங்கள் அன்புதான் வெண்முத்துவினானே. நினைத்தேன். இப்போது எல்லாம் எனக்கு புரிந்துவிட்டது. பெண் பாசம் தலைக்கு ஏறிவிட்டது. எனக்கு வராதவையும் என் அன்னைக்கு வந்துவிட்டதே. என்ன வராதா என்ன? இதற்கு முன் பெண்கள் யாரும் படைக்கு சென்றதாக தரவுகள் இல்லை. எனக்கு முன்னாலே யாரும் போருக்கு புறப்பட்டிருந்தால் தான் பின்னாலே நான் போருக்கு புறப்பட வேண்டுமா? நானே ஒரு முன்னோடியாக ஏன் விளங்கக்கூடாது? எனக்கு பின்னால் வரும் அரசிகளுக்கு, ஆண் வர்க்கத்தை அண்டி வாழாத பெண்ணிற்கு நான் ஏன் புதிய வரலாற்றை படைத்து காட்டக்கூடாது? காட்டலாம் இளவரசியாரே, காட்டலாம். இயற்கையான உடல் அமைப்பில் ஆண்கள் நம்மை விட ஆற்றல் மிக்கவர்கள், அர்ஜுனன் போல் வலிமை மிக்கவர்கள். ஐயமில்லை, அவர்களால் போரில் வாளேந்தி போரிட முடியும்.
தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு மீண்டெழுந்து தாக்குவதற்கான வீரியம் கொண்டவர்களாக வெற்றி வீரர்களாக திகழ முடியும். நம்மால் முடியுமா? ஆமாம் இளவரசியாரே, இந்த காலத்து புலவர்கள் எல்லோரும் நம்மை பார்த்து மின்னல் இடையாள் என்கிறார்கள், சிறந்தாங்கும் மலரினை இடை தாக்காது என்கிறார்கள், மாந்தலில் மேனையாள் என்கிறார்கள். சிந்திக்க வேண்டும் இளவரசியாரே. சிந்தித்துதான் போருக்கு புறப்படுகிறேன். ஒருவருடைய வலிமை என்பது உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தில் உறுதி இருந்தால் போதும். போரில் புகழ்ந்து விளையாடலாம். கார்த்திகா, நீதான் என்னுடன் வரப்போகிறாயே? தூரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பார். இல்லை இளவரசியாரே, இல்லை. தங்களுக்கு ஏதேனும் இடுக்கண் வந்தால் துடித்திட வேண்டுமா? என் உயிரை துச்சமென கருதி தடுத்திட வேண்டுமா? உங்கள் அருகில் நீழல் போல் நின்று உங்களை காத்திட வேண்டுமா? இதுவே அரசு எனக்கிட்ட ஆணை. அதற்காக பல நாள் உங்களுக்கு தெரியாமல் குதிரை ஏற்றம் செய்து மாலேந்தி போர் செய்யும் கலையை கசற்ற கற்று தெரிந்து கொண்டவள் நான். மன்னிக்கவும் மன்னிக்கவும், மால் கை தவறி விட்டது. சரி சரி, புறப்படு. எங்கள் கண்கள் ஏற்பட்டுவிடும் போது இருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள், ஓடி போய் மஞ்சள் நீர் தட்டை எடுத்து வருகிறேன். சரி சரி, ஒற்றனே பாருங்கள். புலவர் வந்து விட்டார். வணங்குகிறேன் இளவரசி. ஒற்றனே, குணசாகர் கூறியவை உண்மைதானா? ஆம் இளவரசி. குணசேகரின் மனைவியை தன் மனைவிக்கு தெரியாமல் அரண்மனைக்கு வடகிழக்கு மூலையில் இருக்கும் பாதாள அறைக்கு வலுக்கட்டாயமாக இழுத்து போனதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை இளவரசி, 39 கிராமங்களை ஆளும் இளவரசன் இவ்வாறு செய்ததை பார்த்த மக்கள் அவமானம் அவமானம் என்று குரல் எழுப்பினார்கள். அதில் ஒரு வீரன் மஞ்சள் துணி மூட்டை அவன் கரங்களை வைத்திருந்ததை பார்த்திருக்கிறார்கள். குணசாகர் கூறியவை உண்மைதான். அதோடு அரசரிடம் ஒரு முக்கியமான செய்தி கூற வேண்டும் இளவரசி. சரி, பாருங்கள். போருக்கான விதிமுறைகளை பின்பற்றாமல் புறப்பட்டு விட்டாயே? இல்லை இல்லை, இது அறிவித்து விட்டு செல்லக்கூடிய போர் அல்ல. நடக்கக்கூடாத தவறு ஒன்று நடந்துவிட்டது. அதை உடனடியாக களைய வேண்டிய எடுக்கும் திடீர் நடவடிக்கை. போர் தொடங்கட்டும், போர் தொடங்கட்டும். வெற்றி நமதே. பொன்மேனி, தொடர்ந்து போரை. போருக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்ல எனக்கு மனமில்லை. போர் என்றாலே எதுவும் நடக்கலாம். எதையும் எதிர்பார்த்து செல்வதுதான் போர்க்களம். போருக்கு செல்கின்ற என் மணவாளன் செம்பியரும் மகள் பொன்மேனியும் வெற்றி மாலை சூடி வெண்புத்திரத்திற்கு நல்லபடியாக திரும்ப வேண்டும். போருக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்ல எனக்கு மனமில்லை. போர் என்றாலே
உங்களை காப்பாற்ற வந்துவிட்டேன். இளவரசி, எங்கே இருக்கிறீர்கள்? நான் வந்துவிட்டேன். இளவரசி, 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 இளவரசி. என்ன நடக்கிறது இங்கே? போருக்கு தயாராகுங்கள். அரண்மனை சுற்றி வரையுங்கள். சரியாக இருக்கிறதா? பாதுகாப்பும் சரியாக இருக்க வேண்டும். அதற்கான திட்டத்தை செய்யுங்கள். செல்லுங்கள். என்ன அதுதான் அன்பின் அடையாளமடா. அகம்பா போருக்கு செல்லலாம். மாறுங்க. அகம்பா அரசே, சொல்வதை கவனமாக கேள். பாதாள சுரங்கத்திற்கு சென்று குணசேகரனின் மனைவி அரண்மனை நித்திலம் இருந்தால் மீண்டும் அவளிடம் கேள். அவளுக்கு தெரியாவிட்டால் அறை முழுவதும் துளாவி துணி மூட்டைகளுடன் கூடிய ஓலைச்சுவடிகளை அங்கேதான் எங்கேயாவது ஒழித்து வைத்திருப்பார். அதை கண்டெடுத்து மீட்டு வருவதே நம் முதல் குறிக்கோள். சரி, அதுவரை நான் இங்கேயே நிற்கிறேன். உத்தரவரசே, சரி. என் நாட்டிற்கே படையெடுத்து வந்து என்னையே தடுக்கிறார். நான் யார் தெரியுமா? என் பரம்பரை பற்றியும் என் வீரத்தை பற்றியும் தெரியுமா? நான் யார் என்று உனக்கு காண்பிக்கிறேன். வீட்டு நாய் தான் எல்லைக்குள் நின்று ஓரளவுக்குத்தான் குறைக்க முடியும் அரசரே. மீண்டும் கத்தியை தூக்க அவசரம் காட்டாதீர்கள். மீறினால் கத்தியும் இருக்காது, ஓங்கும் கரமும் இருக்காது. என் வீரர்கள் உன் தலைநகரில் நுழைந்து விட்டார்கள். என் அகம்பன் உன் பாதாள சுரங்கத்திற்கே உள்ளே சென்று விட்டான். இனி உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது, தப்பிக்கவும் முடியாது. உனக்கும் எனக்கும் யாதொன்றும் பிரச்சனை இல்லை. பிறகு ஏன் முன்னறிவிப்பின்றி படையெடுத்திருக்கிறான்? முன்னறிவிப்பு? நீ செய்த காரியங்களுக்கு வெற்றிலை வாக்கு சீர்வரிசை வைத்து வருகிறேன் என்று அறிவித்துவிட்டு வரச் சொல்கிறாயா? மானங்கட்டவனே, திருட்டுத்தனமாக நுழைந்திருக்கிறேன். உனக்குள்ள திருட்டு புத்தி எனக்கில்லை. போர் இலக்கணத்தை மீறி வந்துவிட்டு புதிய இலக்கணம் கற்பிக்கிறாரோ? இலக்கணம்? ஆம், இப்போது சொன்னாயே இலக்கணம். அந்த செய்யும் அந்த தமிழ் இலக்கணம் இப்போது உன்னிடத்தில் தான் இருக்கிறது. அதை தேடித்தான் வந்தேன். இலக்கணம்? ஓலைச்சுவடி? கேவலம் ஒரு ஓலைச்சுவடிக்காக படையெடுத்திருக்கிறார். அதை முன்னரே கூறியிருந்தால் எப்போது அதை தூக்கி எறிந்திருப்பேனே. ஏய், ஓலைச்சுவடி என்றால் உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா? அதன் அருமை பெருமை தெரியாத அறிவில் நாளை நீயும் நானும் இந்த மண்ணில் இருக்க மாட்டோம். ஆனால் உலகில் கடைசி தமிழன் உள்ளவரை அந்த இலக்கண இலக்கிய நூல்கள் இங்கே இருந்தாக வேண்டும். என் மொழி பாலி மொழி. என் முன்னோர்கள் பாலியில் இலக்கியம் படித்தவர்கள். இவ்வளவு ஏன் தமிழில் 17 கீழ்கணக்கு நூல்கள் உருவாவதற்கு ஆதரவளித்தவர்கள் என் முன்னோர்கள் தான். சரி, அது அந்த காலம். இன்று
தமிழ் எங்கள் மொழிக்கு போட்டியால் எத்தனை இலக்கியங்கள் தோன்றுகின்றன. அதைத்தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாதனா, ஒரு மொழியை அழித்து விடுவதனால் இன்னொரு மொழியை வளர்க்க இயலாது. உங்கள் மொழிக்கு இல்லை இல்லை, உலகில் எந்த மொழிக்கும் என் தமிழ் எதிரி இல்லை. ஆனால் உலகில் உள்ள மூத்தபடியான தமிழ் மொழியின் இலக்கண நூல்களை அழிக்க என்பது அறியாமல் சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொல்கிறேன். நீ வைத்திருக்கும் ஓலைச்சுவடிகளையும் கவர்ந்து வைத்திருக்கும் பெண்ணையும் உடனடியாக என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. பின்னர் நான் எந்நாட்டிற்கே சென்று விடுகிறேன். உண்மையில் எனக்கு என்ன வேலை? என்ன செய்ய போகிறார்? உன்னை நான் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். உலகில் மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல நான் தயாராக இருப்பேன். இந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வாயா? தமிழிலேயே மக்கள் அனைவரும் படிக்கிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்போது உன் தமிழ் என் மொழிக்கு போட்டினானே. முதலில் உன் பொறாமையை விட்டொழி. தமிழ் உலகின் மிகச் சிறந்த மொழி. பொறாமையால் எதையும் செய்ய இயலாது. மனதில் கொள். கட்டிக்கொண்டே இச்சாதனா, எனக்கு வரும் கோபத்திற்கு இப்போதே உன்னை கைது செய்ய சொல்லுகிறேன். எங்கே என் அகம்பர்? உத்தரவரசே, கண்டுபிடித்து விட்டேன் அரசே. ஒழித்து வைத்த இந்த ஓலைச்சோடையை கண்டுபிடித்து விட்டேன். மகிழ்ச்சி அகம்பா, மகிழ்ச்சி. அரசே, இதோ நித்திலம். தாயே, என் கணவர் எங்கே? கலங்காதே தாயே, உன் கணவர் என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கிறார். இப்பொழுது உன்னையும் வைத்து விட்டோம். இப்போதுதான் நான் மனநிறைவாய் இருக்கிறேன். தாயே, பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாயே. என்ன நடந்தது? உண்மையை சொல். அதை என்னாவால் நான் எப்படி விவரிப்பது? இதோ கிடைத்த தமிழை பாருங்கள். இங்கு நிற்கிறானே, இந்த கொடியவரின் நகைக்கீரைகளை என் உடம்பு முழுவதும் போட்டு பாருங்கள். அப்படியா நடந்து விட்டது? அழகிய மலர் வாடி கசங்கி விட்டது. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தேனோ அது நடந்தே விட்டது. காஞ்சிகா, நித்திலத்தை அழைத்துச் சென்று சுவையான உணவுகளையும் தரமான உணவையும் கொடு. பிடித்து அலையும் காவுகள் பித்தாலனா இனி என்னால் பொறுக்க முடியாது. என் நாடு நரம்புகள் அனைத்தும் துடித்தழுகின்றன. நான் இப்போதே உன் தலையை சீவி காக்கைக்கும் கல்விக்கும் இரையாக்க துடிக்கிறேன். காய்ந்து செய்யிட்டான் அவனை. தவறு செய்கிறார், பெரிய தவறு செய்கிறார். சாதனா, உன்னை போன்ற ஒரு கொடுமதியோன் இன்னொரு உன் இல்லத்தாளுக்கு கற்பு விளக்கு நினைத்தால் உறுத்திக் கொள்வாயா? கயவனை கற்பனை செய்து வா. நான் என்ன புதிதாக செய்து விட்டேன்? மன்னர்கள் அனைவரும் போகிற போக்கில் கெட்டவனே, தூய தமிழ் பண்பில் பூத்த தும்பை மலர் உள்ளங்களை உடையவர்கள். அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு மதிகெட்டு கரைபட்டு நிற்கிறாயே, இவனை இப்போதே எடுத்துச் செல்லுங்கள். என்னை என்ன செய்ய போகிறார்? என்னை எங்கே அழைத்து செல்கிறார்? பேசாமல் போய்விடு. இங்கேயே கொண்டு விதித்து விடுவேன். கலங்கம் குருவிய மன்னர்களை தூட்டு வருவதா? பின்சாதனம் பரம்பரைக்கே கலங்கம். உன்னை இந்த முடிவை நான் எடுக்க வேண்டும். உங்களது ஆலோசனைகள் இன்றி நான் என் வாழ்வில் எதையும் செய்ததில்லை.
காரிகை காரிகை, பயப்படாதே. உன் மனைவி என்னும் காரிகையை பத்திரமாக மீட்டு நம் நாட்டு மருந்தகத்தில் அனுப்பி இருக்கிறேன். நீ அங்கு சென்றால் மன்னரே, நான் அந்த காரிகையை கேட்கவில்லை, என் யாப்பருங்கல காரிகையை கேட்டேன். காரிகை காரிகை, எப்போது பார்த்தாலும் காரிகை. யாரங்கே எடுத்து வாருங்கள் அந்த காரிகை. அந்த காரிகை கிடைத்து விட்டால் உனக்கு மகிழ்ச்சி தானே மகனே? என் காரிகை கிடைத்து விட்டால், என் யாப்பருங்கல காரிகை கிடைத்து விட்டாரே. இந்த காரிகைக்கு இவ்வளவு தாமசப்படுகிறீரே, அந்த காரிகை பற்றி நீ ஒன்றுமே கேட்கவில்லை? கேட்கத்தான் வேண்டும் அண்ணா. இப்படித்தான் ஏதேனும் நடக்கும் என்று அன்றே பயந்தேன். நான் பயந்தது போலவே நடந்துவிட்டேன். நாம் என்ன செய்ய முடியும் அண்ணா? எல்லாம் நான் முற்பிறப்பில் செய்த பாவத்தின் பலன். ஆமாம் புலவரே, அவ்வளவு ஏற்பாடு செய்தும் நாங்கள் அங்கு போய் சேர்வதற்குள் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்தே விட்டது. இப்பிறப்பின் பயனையே நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொண்டு நடக்க முடியவில்லை. நமக்கு ஏனப்பா முற்பிறப்பில் பிற்பிறப்பு. ஆனால் புலவரே, உமக்கு ஒரு நற்செய்தி உள்ளது. நாளை காலை உனக்கு துரோகம் அளித்த பிச்சானந்தனை சிரச்சேதம் செய்ய இருக்கிறேன். என்ன? சிரச்சேதமா? உயிர் சேதமா? தாயே, நீ இன்று என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. மனம் கலங்கி நிற்கிறேன். தாயே, உங்களன்றி ஒரு முடிவை எடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் இருதலைக்குள்ளியாய் மனம் கலங்கி நிற்கிறேன் தாயே. மகனே, போர்க்களத்தில் உன்னை கொல்ல வந்தவன் உம்மான் இழுவழுத்து பாண்டியன். முனி நீ மன்னிக்கவில்லையா? அவன் எந்த தவறும் செய்யவில்லை என்று அறிந்ததனால் அம்மா. செங்கோட்டவனை வைத்துக் கொண்டு உன்னை கொல்ல சதி திட்டம் தீட்டிய இளந்திரை கூவியை மன்னிக்கவில்லையா? தாயே, இளந்திரைக்கு அந்த சதி திட்டத்தை எந்த பங்கும் இல்லை எனக்கு தெரியும். அதனால் தான் மன்னித்தேன். எப்படியோ மன்னிப்பவன் மாமனிதன். மன்னித்ததனால் உன் புகழ் ஓங்கியது, சுமை கூடியது. தாயே, நீங்கள் கூறுவது நடைமுறைக்கு சரியாக இருக்கலாம். இருந்தாலும் இது போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் திருமேனியான் ஆட்சியில் சிறு தவறு நடந்தாலும் கடுமையான தண்டனைகள் மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை காட்டுவதற்காக வேண்டும். தயவு செய்து இதை தடுக்காதீர்கள் தாயே. இன்னொரு நாட்டு மன்னனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நீ யாரப்பா? தாயே, என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. என்னை தடுக்காதீர்கள். செம்பியா, 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 நான் சொல்வதற்கு செம்பியா, செம்பியா. எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். புலவர் புலவர் தான். அந்த நித்திரத்தை பார்த்தீர்களா? வெட்கம், வெட்கம். தன்னை இன்று விடுதலாகிவிட்டான். நம்புறாரு. இல்ல இல்ல, நித்திரம் தான் குற்றவாளி. இல்லை,
இல்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை. இவ்வளவு அவமானத்திலையும் இன்னும் உயிரோட இருக்கிறான். உயிரோட இருக்கான். ஐயோ, நான் எந்த தவறும் செய்யவில்லை. சோழ மண்ணின் குல விளக்கே சோழ மண்ணின் குல விளக்கே சொர்க்கத்தின் முக விளக்கே வாழையடி வாழையாய் வாழட்டும் என் கொற்றும் சோழ மண்ணின் குல விளக்கே சொர்க்கத்தின் முக விளக்கே வாழையடி வாழையாய் வாழட்டும் என் கொற்றும் தேனிசையில் குரலெடுத்து யாழிசையில் சொல்லெடுத்து ஆடுகிறோம் புகழ் பாடுகிறோம் எதிர்கொண்ட முதல் போரில் களப்பிறனை புறம் கண்ட கலைமகனின் கலைமகனின் இளவரசி பொன்னேனி எதிர்கொண்ட முதல் போரில் களப்பிறனை புறம் கண்ட கலைமகனின் கலைமகனை யாப்புடனை காரிகையை மீட்டு வந்த செம்பியனை ஒப்புகிறோம் கையெடுத்து செப்புகிறோம் பாட்டெடுத்து யா புடனை கால
மீட்டு வந்த செம்பியனை ஒப்புகிறோம் கையெடுத்து தப்புகிறோம் பாட்டெடுத்து புலமையும் போலும் உலக சங்கமிழே இளமையும் புதுமையும் இணைந்த நற்றமிழே புலமையும் போலும் உலக சங்கமிழே இலக்கிய இலக்கணத்தை எடுத்தாலும் இந்தமிழே இலக்கிய இலக்கணத்தை எடுத்தாலும் தமிழ் உலகாலும் மொழிகளும் உருவாக முதல் மொழி இலக்கிய இலக்கணத்தை எடுத்தாலும் தமிழ் உலகாலும் மொழிகளும் உருவாக முதல் மொழி போல் நீ வாழ்க வாழியவே முதல் மொழி வாழியவே முதல் மொழி வாழியவே. புலவரே, அருமையான பாடல். சொல்ல வந்த கருத்தும் தொற்றுவையினுடனே இருந்தது. அழகிய பெண்டிர் நடனமும் அதற்கேற்ற இசையும் காண்போரின் கண்ணுக்கு விருந்தாகவில்லை. தமிழ் மொழியின் பண்பாட்டையும் தமிழின் சீரிய பண்புகளையும் பாட்டில் வைத்தது மிகவும் அருமை. இப்படித்தான் தமிழ் இயல், இசை, நாடகம் என்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மொழி. அரசவை நிகழ்ச்சிகளில் அவ்வப்போது தமிழனின் சீரிய கலைகளான இயலிசை நாடகத்தை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உழவரே, உம்மை மனதார பாராட்டுகின்றேன், மெச்சுகின்றேன். உமக்கு என்ன வேண்டும் கேள். யாரங்கே? என்ன சத்தம்? உழவரே, நீங்களா? 6 மாத காலம் கடந்து விட்டது. வாழ்க்கையின் இனிமையை தொத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் மாறாக சோகம் தொய்ந்து வந்திருக்கிறீர்களே, ஏதேனும் காரணம் உள்ளதா? காரணம் அகத்திலா புறத்திலா? அண்ணா, புறத்தில் நிகழ்ந்துவிட்ட ஒன்றினால் அகத்தில் அலை வீசுகிறது அண்ணா. கற்பிழந்தவருடன் வாழ மனம் ஒப்பவில்லை அரசு. தாயே, என்ன நடந்தது? என்ன குற்றச்சாட்டு இது? ஆளை விட்டு ஒப்புக்கு வாழ்ந்து வந்தவர் இப்போது ஒப்பவில்லை என்று பேசுவது ஏற்பாக இருக்கிறது. எனக்கும் தான் ஒப்பவில்லை அரசே. செப்புதல் ஓர்மை. எனக்கு அவர், அவருக்கு நான் என நான் கரம் பிடித்த ஆண்மகன் இவர்தான். இவரின்றி வேறு எந்த ஆண் வாசனையும் நான் அறியேன். கேடு கெட்டவன், கெடுமதியோன் பிச்சாதனிடம் என்னை அழைத்து சென்றது யார்? அவன் நல்லவனா கெட்டவனா? நான் அறியும், நான் அறியேன் மன்னா. உக்கிரபுரத்தில் ஒரு ஆண் மகனாய் என் உடன் இருந்து என்னை காப்பாற்றி இருக்க வேண்டும். இல்லை என்றால் இருவரும் அங்கேயே கவரிமான்களாய் செத்து மடிந்திருக்க வேண்டும். அதை செய்தாரா இவர்? இவர் மேல் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தேன். தாயே, நீ கூறுவது நடைமுறைக்கு சரியாக ஏற்புடையதா? சொல்லாதற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். உழவர்
என்னிடம் வந்து முறையிட்டுத்தானே உன்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆணி பட்டம் தேடி விதைக்க சொன்னால் இவர் ஆவணியில் நிறத்தை பலம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். காலம் தவறி என்னை காப்பாற்றி யாரு பயன்? ஒன்றை இன்று மனம் திறந்து சொல்கிறேன், கேளுங்கள். இதுவரை வீட்டு வேலைக்காரியாக மட்டும்தான் இவர் என்னை நடத்தியிருக்கிறார். அவரையும் அறியாமல் ஆணாதிக்க மனப்பான்மைக்கு ஆட்பட்டு கிடக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் கற்பிறந்தவள் என்று என்னை கணத்துக்கு ஒரு முறை குத்தி குத்தி காண்பிக்கிறார். ஊரார் அதை சொல்லலாம், ஆனால் இவர் எப்படி அதை சொல்லலாம்? இவர் சொல்லும் அந்த சுடு சொற்களால் தினம் தினம் நொடிக்கு நொடி நான் செத்துக் கொண்டே இருக்கிறேன். அதற்கு பதில் அன்றைய தினத்திலேயே உக்கிரபுரத்தில் நான் செத்து படுத்திருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, இவருக்கு இலக்கணத்தின் கூறுகள் அனைத்தும் தெரிந்திருக்கலாம். ஆனால் இந்த கிழத்தின் அகக்கூற்று எதுவுமே தெரியவில்லையே. தாயே, நீயும் தமிழை பிரசடர கற்றுக் இருக்கிறாயோ? புத்திரனை கொடுப்பதற்கு பதில் இவர் எனக்கு தமிழ் புலமையைத்தான் கொடுத்திருக்கிறார். அதையும் இவர் இங்கே கொடுத்தார். தமிழை கசடர கற்றறிந்த இவரிடம் கற்க வந்தோருக்கு கற்பித்துக் கொடுத்தவற்றை காதோரம் கேட்டு கேட்டு நானாக கற்றுக்கொண்டேன். மன்னா, நானாக கற்றுக்கொண்டேன். என்ன பாக்குறீங்க? யாப்பெருங்கள காரிகைக்கு உரை எழுதி வரலாற்றில் இடம் பிடிக்க துடித்தீரே அல்லாமல் இல்லம் கண்ணி ஒருத்தி இங்கே இரவு பகலா கனா கண்டு வாழ்கிறாளே என்பதை நினைவு கொள்ளவே இல்லை. என்னை நீங்கள் ஏற்கவே இல்லை. அதுதான் உண்மை. இப்போது புரிகிறது மன்னா. தன் இச்சையை தீர்த்து கொள்ளவே இவள் பிச்சாதனிடம் மயங்கி இருக்கிறாள். வாயை மூடுங்கள், வாயை மூடுங்கள். அந்த வாயை காவிரி நீரால் கழுவி விட்டு வந்து பேசும். ஒரு தமிழ் பெண் செய்யும் செயலையா இவள் செய்து விட்டு வந்திருக்கிறாள்? மன்னா, இவர் தொடுத்த வினாவே தவறு. செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் விளக்கம் தெரியாத இவர் தான் இலக்கணத்திற்கு விளக்க உரை எழுதுகிறாரோ? நமது தமிழ் பண்பாடு என்னவானது? தமிழ் பண்பாடு இன்னொருவனுக்கு என் முந்தியை விரித்து போடும் இழிகுலத்தில் தோன்றவில்லை. நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தடாகத்தில் தாமரையாய் வாழ நினைப்பவள் தான் நான். இல்லறத்தில் நல்லறம் காண நினைக்கும் இல்ல கிளத்திதான் நான். இவ்வளவு பேசுகிறாள், ஏன் பிச்சாதனை இவள் தடுக்கவில்லை? தான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைதானே இவர். இவர் ஏன் பிச்சாதனனை தடுக்காதவர்? இன்று என்னை கேள்வி கேட்பது வியப்பாக இருக்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன், கிட்டியதோர் சுட்டை மண்ணோட்டால் பிச்சாதனின் வலது தொடையை கீறிட்டு வந்த குருவை அடித்து அங்கே கோலம் போட்டு விட்டு தான் வந்திருக்கிறேன். இன்னும் எனக்கு வாய்ப்பும் வலிமையும் இருந்திருந்தால் அவன் வயிற்றை கிழித்து குடலை மாலையாய் அடித்து பறித்து இருந்திருப்பேன். அதை என்னால் செய்ய முடியவில்லையே. செய்ய முடியாதது என் குற்றமா? பெண்களை பலவீனமாக படைத்த அந்த ஆண்டவரிடம் போய் கேட்க சொல்லுங்கள் அந்த கேள்வியை. உடவரே, இதற்கு உனது பதில் பிச்சாதனனை இவள் தடுத்தாள். என்னால் நம்ப முடியவில்லை, நம்ப முடியவில்லை. சரி, எக்கோணத்திலிருந்து நோக்கினாலும் கற்பிழந்தவள் தானே. மூச்சுக்கு 300 முறை கற்பு கற்பு என்று சொல்கிறாரே, அவ்வாறு கற்பு என்ற சொல்லை இவருக்கு ஆக்கவும் தெரியாது, அழிக்கவும் தெரியாது. இலக்கணத்தில் புரிட்டு பண்ணதான் தெரியும். தமிழை கசடர கற்ற மன்னருக்கு உருவகம் எது, உண்மை எது என எல்லாம் தெரியும். அதையே தான் நானும் கூறுகிறேன். இத்தூக்கும் மன்னருக்கு உருவகமும் தெரியும், உவமையும் தெரியும், உவமேயமும் தெரியும், உருவிக்கப்படுவதும் தெரியும். உருவாக்கப்படுவது யாரென
எல்லாமே தெரியும். நமது மன்னர் யார்? நீதிக்கோள் மனுநீதி சோழன், நேர்மைக்கோள் நெடுஞ்செழிய பாண்டியன், வீரத்திற்கு சேரன் செங்குட்டுவன், நட்புக்கு கோப்பெருஞ்சோழன், கொடுப்பதற்கு அதிகமான் விட்டுக் கொடுப்பதற்கு திரும்புரை. இவர்கள் அத்தனை பேரையும் அரைத்து குலைத்து செய்ததுதானே செம்பியரே உங்கள் திருமேனி? ஆமாம் ஆமாம், அன்னை நாளைக்கு கட்டுப்பட்டு பிச்சாதனனுக்கு பிச்சை மன்னிப்பு வழங்கிய மாமன்னர் அல்லவா இவர்? பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வரும் தமிழ் பண்பாடு என்னவான? நிறுத்தும். மரபு மரபு மீண்டும் மீண்டும் மரபு மீறப்பட்டு கொண்டே வந்தால் அந்த மீறலே பின்னர் மரபாகிவிடும். இல்லறத்தை நல்லவன் காணும் மரபு ஒருவனுக்கு ஒருத்திதான். அதை மன்னர்களாலேயே கடைபிடிக்க முடியவில்லையே. நம் தமிழர்களின் மரபு அந்த அந்த ஒருவனுக்கு ஒருத்தி போய்விட்டால் உடனே இன்னொருத்தி. இதுதானே ஆண்களின் ஆண்டாண்டு கால மரபு. அந்த ஒருவன் போய்விட்டால் அவளுக்கு இன்னொருவன் என ஏன் உங்கள் சமூக கட்டமைப்பை ஏற்றுக் கொடுக்க மறுக்கிறது? அல்லது அவள் ஏற்றுக்கொண்டால் அதை ஏன் உங்கள் போல் அரசு அங்கீகரிக்காமல் எதிர்க்கிறது? அரசே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவள் வேறு ஏதோ ஒரு இலக்கணத்தை புகுத்த வந்திருக்கிறாள் என்று ஐயுறுகிறேன் அரசே. ஐயுறும் ஐயுறும். மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர், வாழ்வியலுக்கு இலக்கணம் கண்டவர் வள்ளுவர், செய்யுளுக்கு இலக்கணம் வகுத்தவர் அமுதசாகரர், கற்புக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அரசே? கணவனின்றி வேறொருவனை மனதாலும் நினைக்காத கண்ணகியா? குலத்தொழிலை விட்டுவிட்டு கோவலனை தேடிக்கொண்டு மாதவியா? இப்படித்தானே நீங்கள் கற்புக்கு களம் போட்டு சொற்போர் நடத்தி இலக்கணம் காண முயல்கிறீர்கள். கற்பு விதி என்பதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா? ஆண்களுக்கு கிடையாதா? இளவரசி, மன்னருக்கு கற்பு என்ற வார்த்தையை நம் அரசாங்க கட்டமைப்பிலிருந்து நீக்கிவிட சொல்லுங்கள். கற்பு என்ற வார்த்தை நம் அரசாங்க கட்டமைப்பிலிருந்து நீக்கிவிட சொல்லுங்கள் என்று சொன்னேன். அந்த வார்த்தை இனி வேண்டாம். அரசே, சரி, கற்பிழப்பு இல்லை என்றே வைத்துக் கொள். இருந்தாலும் இவள் கெட்டு போன பொருளாகிவிட்டாலே இப்போது என்ன செய்வது? என் இளமையும் அழகும் ஆற்றலும் கெட்டு போனதா? என் மனம் யாருக்காவது வளர்ந்திருக்கிறதா? யாரிடமாவது சென்றதா? என் இளமைக்குள் என் பெண்மைக்குள் ஒளிந்து இருக்கும் உண்மை நீதி கேட்கிறது. என்னிடம் இருக்கும் நேர்மை, என்னிடம் இருக்கும் ஒழுக்கம், இவை இரண்டையும் மோதி பெருக்குகிறது. பதில் சொல்லுங்கள் மன்னா. இறுதியாக நீங்கள் சொல்ல வருவது தாயே? என் மனம் அந்த கேடுகட்ட பிச்சாதனனை நாடி சென்றதா? ஏன் நடந்தது, என்ன நடந்தது, எந்த சூழலில் நடந்தது என்பதை எல்லாம் தாங்களும் ஒரு ஆண்மகன் என்பதை மறந்துவிட்டு நல்லதோர் தீர்ப்பை சொல்லுங்கள். இருவர் வாதங்களையும் கேட்டறிந்து ஓர் ஆண்மகனாக இதற்கு நான் தீர்ப்பு சொல்வதை விட வெண்முத்து நீ கூறுவதும் சரிதான். இந்த வெண்ணாகரத்தின் இளவரசி இவள் தீர்ப்பு கூறுவதுதான் அறமாயிருக்கும். இளவரசி, நீயே தீர்ப்பை வழங்கு.
ஒரு பெண்ணின் மனம் அறிந்து வேதனையின் கனம் அறிந்து நல்லதொரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறீர்கள். இது பெண்களுக்கு மட்டும் பெருமை சேர்க்கும் தீர்ப்பல்ல, நம் தமிழ் சமுதாயத்திற்கே பெருமை சேர்க்கும் புரட்சி தீர்ப்பு. முடியாது, இந்த தீர்ப்பை ஏற்கவே முடியாது. இந்த தீர்ப்பு ஏற்க முடியாது. இது என்ன தீர்ப்பு? இது ஏற்க முடியாது. இளவரசி பொன்மேனி சொன்ன தீர்ப்பே வெண்ணாகரத்தின் இறுதிச் சட்டம். இந்த மாநிலம் மாறல. நித்தியம், என் கருத்துக்கு நீ ஒப்பவில்லை என்றால் என் மனதிலும் இடமில்லை, என் மனையிலும் இடமில்லை. நான் எப்படித்தான் புரிய வைப்பது? நன்றி கணேஷ், நன்றி. மண்ணிற்கும் பெண்ணிற்கும் பேராசை கொண்டும் மானத்திற்கும் மரியாதைக்கும் சினம் கொண்டும் போர் முரசு கொட்டிய மன்னர்களுக்கிடையில் படையெடுத்து தமிழை மீட்டான் செம்பியன். அதனால் படைத்தான் புதிய வரலாறு ஒன்றை. இலக்கண நூலை காக்க படையெடுத்து வைத்த தெரிந்த புலவருக்கு தன் இல்லத்தரசியை காக்க தெரியவில்லை. வாழ்ந்து என்ன பயன்? சுற்றம் மறந்து சொந்த மனைவியை மறந்து வாழ்ந்தென்ன பயன்? உரை வளைந்தென்ன பயன்? இனம் கடந்து மதம் கடந்து மொழி கடந்து வாழ்வதுதான் வாழ்வியலின் இலக்கணம் இருக்கிறது. போர் தவிர்த்து பால் போற்றுவோம், உறவை போற்றி உலகை காப்போம்.